வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். குதிரைவாலி வரகரிசியை போட்டு கிச்சடி தான் செஞ்சேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். தயிர் ஒரு பாக்கெட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குது. சும்மாவே வாய்ஸ் கரகரன்னு இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கிட்டு, மீன் மேக்கர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உடம்பு சரியில்லைன்னு என் பையனை ஹெல்ப் பண்ண சொன்னால் அவன் தேசிய கொடி வரைஞ்சி வச்சுட்டான் காய்கறியை வெட்டி. என்னடா இதுன்னு கேட்டால் சிரிச்சிட்டு மிக்ஸ் பண்ணுங்கம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். நான் அதுக்கப்புறம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு, புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3/4 பாகம் குதிரைவாலி அரிசியும் 1/4 பாகம் வரகு அரிசியும் போட்டு அளந்து எடுத்துக்கோங்க. 1க்கு 2 தண்ணியும் அதுக்கு அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அளந்து எடுத்த பிறகு கழுவி அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நெய்யும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை, கிராம்பு, 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்க்கக்கூடாது, வெங்காயம் மட்டும்தான். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வந்த பிறகு தயிரில் காய்கறி மசாலாலாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூடயே போட்டு நல்லா கிண்டி எடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்ட பிறகு அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற வரகு அரிசி, குதிரைவாலி அரிசி அது கூட மிக்ஸ் பண்ணுங்கள். பனி டைமு கொஞ்சம் சேஃபாக இருங்க, எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலுமே நம்ம ஹெல்த்து ஏதாவது ஒன்று பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா பனி அதிகமாக இருக்குது, குழந்தைங்களெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களும் சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. 2 அரிசியும் கழுவி வச்சுருந்தாலே அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணியை விட்டுட்டு எதில் அளந்தீங்களோ அதுலேயே தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றிட்ட பிறகு ஒரு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக குக்காகி வந்திருக்கும். இது ஹெல்த்தியானது பிரேக்ஃபாஸ்ட் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.